வீட்டுல தனியா இருந்த பெண் மர்மமான முறையில உடல்ல காயம் ஏதும் இல்லாம உயிரிழந்து கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பூட்டு வந்து வெளிப்பக்கத்துல நான் வந்த உடனே காப்பி போடுவேன்னு கேட்பாங்க. காப்பி போடுவேன் வெளியில வந்து காப்பி போடுவேன்னு கேட்பாங்க. கழுத்து கைகள்ல அணிந்திருந்த 14 பவுன் தங்க நகைகள் காணாம போயிட்டதாகவும் 50,000 ரூபாய் பணமும் திருடப்பட்டிருக்கிறதாகவும் கணவர் காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சிருக்காரு. மோப்பனாய் வீட்டை மட்டுமே சுத்தி வந்ததால போலீசாரே குழம்பி போயிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவுக்குட்பட்ட இலுப்பூர் பகுதியை சேர்ந்தவர் 64 வயதான பஜில் முகமது. இவருடைய மனைவி 56 வயதான மர்ஜானா பேகம். இந்த தம்பதிக்கு 3 மகன்கள். மூத்த மகன் திருமணமாகி தனியா இருக்கக்கூடிய நிலையில, இரண்டாவது மகன் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வராரு. மூன்றாவது மகன் சென்னையில படிச்சுட்டு வரக்கூடிய நிலையில இலுப்பூர்ல பஜில் முகமது மற்றும் மர்ஜானா பேகம் தனியா வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் பஜில் முகமது மயிலாடுதுறை போயிட்டு மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு வந்ததா கூறப்படுது. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மர்ஜானா பேகம் மயக்கமடைந்த நிலையில கிடந்ததாகவும், உடனடியா பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவரை அழைச்சிட்டு வந்து சோதனை செஞ்சு பார்க்கும்போது மர்ஜானா உயிரிழந்து 2 மணி நேரம் ஆனதா மருத்துவர் தெரிவிச்சதா கூறப்படுது. இதை தொடர்ந்துதான் பொறையார் காவல் நிலையத்துல இது தொடர்பா பஜில் முகமது புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. வீட்டுல தன்னுடைய மனைவி மர்மமான முறையில உயிரிழந்ததாகவும், மேலும் அவங்க அணிந்திருந்த 14 பவுன் தங்க நகை காணாம போயிருக்கிறதாகவும் 50,000 ரூபாய் பணமும் திருட்டு போயிருக்கிறதாகவும் காவல் நிலையத்துல பஜில் முகமது புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. புகாரின் அடிப்படையில போலீசார் விரைந்து வந்து அவருடைய வீட்டை சோதனை செஞ்சிருந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சிருந்திருக்காங்க. மேலும் மோப்பனாயை கொண்டு சோதனை செய்யும் போது மோப்பனாய் வீட்டை மட்டுமே சுத்தி வந்ததால போலீசாரே குழம்பி போயிருந்திருக்காங்க. இது தொடர்பா விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருது. மேலும் மர்ஜானா பேகத்துடைய உடல்ல பெரிய அளவுல காயங்கள் இல்லாத நிலையில அவங்க பணத்துக்காகவும் நகைக்காகவும் கொலை செய்யப்பட்டிருப்பாங்களா, இல்ல இதுல வேற ஏதாவது நோக்கம் இருக்கா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல போலீசார் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க.